Welcome to Maxuma channel Investor Trigonometry miscellaneous exercise solutions பார்க்க போறோம். So question number 1. Find the value of cos inverse of cos 13 by 6. ஓகேவா? ஸோ trigonometry பொறுத்த வரைக்கும் அதோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக நீங்கள் சம் போட்டுடலாம். எந்த ப்ராப்பர்ட்டியை எங்கே யூஸ் பண்ணணுன்றது நீங்கள் ப்ராக்டிஸ் நிறையா பண்ண நமக்கு வந்துடும். ஸோ இப்போ cos inverse of cos x equal to x. எப்போன்னா அது அந்தந்த ரேஞ்ச்குள்ளே இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம கேன்சல் பண்ணி தீட்டாவோட வேல்யூவை போட்டுடலாம். இப்போ 13/6ன்னு இருக்குது. ஸோ அந்த ரேஞ்ச் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ we know that cos inverse of cos x equal to x. எப்போ if x belongs to 0 to pi, which is the principal value of branch of cos inverse x. இப்போ 13π/6 வந்து அதுக்குள்ளே இல்லை, கண்டிப்பாக அது ஹையர் வேல்யூவாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும், மாற்றி போட போகிறோம். ஸோ எப்படி மாற்ற போகிறோம்னா 13π வந்து நம்ம பிரித்து எழுதுகிறோம். எப்படின்னா 2π + π/6. ஸோ 6 × 2 என்ன ஆகிடும், 12 ஆகிடும். 6 × 2 12π. 12 + π 13π/6. ஏன் 2π அப்படி வச்சு எழுதுகிறோம் அப்படின்னா ஈவன் நம்பரில் வரும்போது பை 2π 4π 6π வரும்போது காசுனா காசு, சைன்னா சைன் வரும். ஏன்னா அது மாறாது. ஓகேவா? 180 360 ப்ளஸ் தீட்டா இதெல்லாம் வரும்போது காசுனா காசு, சைன்னா சைன் அப்படி வரும். ஓகேவா? அதனால் நம்ம 2πயில் வச்சு இதை எழுதுகிறோம். ஸோ 2π + π/6னா அது எந்த குவாட்ரண்ட்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வரும். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எல்லாமே என்னது, பாசிட்டிவ். ஸோ அப்போது cos 2π + தீட்டா என்னது, cos தீட்டா. ஸோ cos π/6. அப்போ என்ன ஆகிடும், இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பாருங்கள். π/6 belongs to இதில் இருக்கா, கண்டிப்பாக 0 to 180க்குள்ளே தான் இருக்குது. என்னது பைனா என்னது 180/3 என்னது 30. ஸோ அதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போது இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். என்ன ஆகிடும் ஆன்சர், π/6. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Find the value of tan inverse of tan 7π/6. ஓகேவா? ஸோ 7π/6. இப்போ உங்களுக்கு டேனோட ரேஞ்ச் தெரிஞ்சிருக்கணும். அதுக்குள்ளே எது இருக்கா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். So we know that tan inverse of tan x equal to x. எப்போ if x belongs to open interval -π/2, π/2. So which is the principal value branch of tan inverse x. ஸோ இதை எப்படி பிரித்து எழுதலாம், இது அந்த ரேஞ்சில் வரல. 180/60 30னா 7 × 30னா 210னா அதிகமாக இருக்குது. அப்போ அந்த ரேஞ்சில் வரலன்னா அதை நீங்கள் பிரித்து எழுதணும். ஸோ எப்படி எழுதலாம்னா tan π + π/6. ஓகேவா? ஸோ tan π + தீட்டா tan தீட்டா, அப்போ tan π/6. ஸோ tan inverse tan π/6 equal to என்ன கேன்சல் ஆயிடுச்சுன்னா π/6. Third sum, 2 sin inverse 3/5 equal to tan inverse 24/7. So LHS equal to RHS. ஸோ இதை எடுத்துகிட்டு சைனுன்னு இருக்குது, இங்கே என்ன இருக்குது, டேனுன்னு இருக்குது. ஒன்று இதை சைனாக மாற்றணும், இல்லை இதை டேனாக மாற்றணும். ஸோ இதை டேனாக மாற்ற முடியுமா அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ 2 sin inverse 3/5. sin inverse 3/5/xன்னு எடுத்துப்போம். சைன் இந்த பக்கம் வந்துச்சுன்னா sin inverse இந்த பக்கம் வந்தால் sin x ஆகிடும். sin x equal to 3/5. ஸோ நமக்கு tan வேணும். ஸோ சைனை எப்போ டேனாக மாற்ற முடியும், sin/cos x. sin x/cos x தான் என்னது, tan x. இப்போ cos x-ஓட வேல்யூ நமக்கு தெரியல. ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ cos x equal to √1 - sin square x. ஸோ 1 - sin square x. sin x என்னது 3/5. ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3/5 the whole square. 3/5 the whole squareனா 9/25. ஸோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 25 × 1 25. 25 - 9 என்ன வரும், 16. 16/25 வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16/25. ஸோ ஸ்கொயர் ரூட் பண்ணிங்கன்னா 16க்கு 4, 25க்கு 5. ஸோ cos x வந்துச்சு. ஸோ tan x உங்களுக்கு தெரியும் என்னது, sin x/cos x. அப்போது 5 5 கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகிடும், 3/4ன்னு வந்து. ஓகேவா?
ஸோ இப்போ இங்கே சைன் இன்வர்ஸ் 3/5 பதிலாக நம்ம என்ன எழுத போகிறோம்? எக்ஸ் ஈக்குவல் டு அப்போ என்ன ஆகிடும்? டேன் இன்வர்ஸ் 3/4. எக்ஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் 3/4. ஸோ இதுக்கு பதிலாக இதை தூக்கி அங்கே போட போகிறோம். ஸோ 2 sin inverse 3/5 ஈக்குவல் டு 2 tan inverse 3/4. ஸோ இதுக்கு மேலே இங்கே பார்த்தீங்கன்னா tan inverse 24/7 இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 2 tan inverse 3/4. அப்போ மறுபடியும் அடுத்த ப்ராப்பர்ட்டி எதை அப்ளை பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். 2 tan inverse x அதோட ஃபார்முலா tan inverse 2x by 1 minus x square. ஸோ இங்கே 2 இருக்குது, tan inverse இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? 3/4. அப்போ 2 into xனா 2 into 3/4. 1 minus x square. x என்னது? 3/4 the whole square. ஸோ இந்த 2வும் 4வும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3/2. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இது 9/16. இது ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகிடும்? 9/16. அப்போ 16 into 1 16. 16 minus 9/16. ஸோ 3/2. இங்கே 16 minus 9 என்ன வருது? 7ஆ? 7/16 வரும். அதோட ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா 16/7. இது 7/16. அதோட ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா 16/7. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2 16 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 8. 8 into 3 என்னது? 24. 24/7 ஆர்எச். மெயினாக நமக்கு எல்லா ப்ராப்பர்ட்டி ஃபார்முலாஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்தா சம்மு ஈஸி. ஸோ அடுத்த சம் கொஸ்டின் நம்பர் 4. sin inverse 8/17 plus sin inverse 3/5 equal to tan inverse. அதே மாதிரி நம்ம போட்டுடலாமா? கொஞ்சம் பெரிய சம்மு. இங்கே tan வரணும். அப்போ இங்கே இதை டேனாக மாற்றணும், இதை டேனாக மாற்றணும். அப்போ இதை எக்ஸ் இது ஒய் அப்படி எடுத்து நம்ம போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா என்ன ஆகிடும்? 8/17 ஈக்குவல் டு எக்ஸ். அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? காஸ் எக்ஸ். காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு √1 minus sin square எக்ஸ். ஸோ sin x என்னது? 8/17. 8/17 the whole square. ஸோ 64/289 வரும். 289 minus 64 என்னது? 225. 225/218 ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 15/17. இப்போ அடுத்தது இது. ஸோ அதுலேருந்து டேனு சைனு காசு. ஓகேவா? சைன் பை காசு. எயிட் பை 15. 17 கேன்சல் ஆகிடுது இல்லையா? அப்போது 8/50. இது வந்து ஃபஸ்ட்டு. இதை மட்டும் எடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருக்கோம். இப்போ அடுத்தது சைன் இன்வர்ஸ் 3/5. ஸோ சைன் ஒய்ன்னு எடுத்தாங்க. எக்ஸ் ஆல்ரெடி எடுத்துட்டோம் இல்லையா? அப்போ ஒய். இப்போ சைன் ஒய் ஈக்குவல் டு 3/5. இதுலேருந்து காஸ் ஒய்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ். அப்போ 3/5 த ஹோல் ஸ்கொயர். ஏற்கனவே பார்த்தோம் 9/25. 25 into 1 25. 25 minus 9 16. 16/25. ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 4/5. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? tan ஒய். tan ஒய்னால சைன் ஒய் பை காஸ் ஒய். 5 கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? 3/4. ஓகேவா? இப்போ y ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் 3/4. ஸோ சைன் இன்வர்ஸ் 3/5 ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் 3/4. இப்போ இது ரெண்டுத்தையுமே இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா? இப்போ நமக்கு இங்கே என்ன ஆன்சர் வேணும்? tan இன்வர்ஸ் 77/36. இங்கே என்ன இருக்குது? தனித்தனியாக இருக்குது. உடனே உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி மைண்டில் வரணும். என்னது? tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஒய். இந்த ஃபார்முலா tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய். ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? 8/15. ஒய்க்கு பதிலாக என்ன இருக்குது? 3/4. அந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வந்துடும்? 60. 60 என்ன ஆகிடுது? கேன்சல் ஆகிடும். ஓகேவா? 16ல் எத்தனை 15 இருக்குது? 4. 4 into 8 என்னது? 32. 60ல் எத்தனை 4 இருக்குது? 15. 15 into 3 45. இது 60. 60ஆல் இந்த 1 மல்டிப்ளை பண்ணுறோம். 16 minus 8 into 3 என்னது? 24. ஸோ tan இன்வர்ஸ் 77/36. ஸோ RHS நமக்கு கிடைச்சிது. ஓகேவா? ஸோ அடுத்து 5th சம். cos inverse 4/5 plus cos inverse 12/3 equal to cos inverse 33/65.
இப்போ நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், அது எக்ஸ் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4/5. அப்போ சைன்னா ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ 9/15. சாரி 16/25. ஸோ 25 மைனஸ் 16 என்னாலும் 9/25. அப்போ 3/5. ஸோ அடுத்தது நம்ம இதை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ காஸ் ஒய் ஈக்குவல் டு 12/13. இப்போ இங்கேயும் காசு இங்கேயும் காசு இங்கேயும் காசுனா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது மாதிரி டேன் இருந்துச்சு, அதனால் நம்ம மாற்றணும். இப்போது எல்லாமே என்னவாக இருக்குது, காசாக இருக்குது. அப்போ அதனால் இந்த ஃபார்முலாவை நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி போட போகிறோம். ஸோ காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் சைன் எக்ஸ் சைன். ஸோ இதோட வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். காஸ் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் 4/5. அடுத்தது காஸ் ஒய் 12/13. sin x 3/5. sin y 5/13. ஓகேவா? எந்த வேறு ப்ராப்பர்ட்டி கூட நம்ம யூஸ் பண்ணி போடலாம். எது சிம்பிளாக நமக்கு ஆன்சர் வருதோ அதை யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அது எப்படி எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறதுன்னா ப்ராக்டிஸில் தான் இருக்கும். ஸோ காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 4 × 12 48/65. 15/65 மைனஸ் பண்ணிங்கன்னா 33/65. பாருங்க சிம்பிளாக ஆன்சர் வந்துச்சு. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு காஸ் அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகிடும், காஸ் இன்வர்ஸாக மாறிடும். ஓகேவா? ஸோ எக்ஸு பதிலாக என்னது என்ன எடுத்திருக்கோம் அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஒய்க்கு பதிலாக என்ன எடுத்திருக்கோமோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக காஸ் இன்வர்ஸ் 4/5, ஒய்க்கு பதிலாக காஸ் இன்வர்ஸ் 12/3. ஸோ ஆன்சர் வந்துருச்சா? அவ்வளோதான். ஃபஸ்ட்டு 5 சம் முடிச்சிட்டோம். அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.